ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு ஒசாட்டுபாயில் ஊரை சேர்ந்த அர்ஜுனன் மாதகவுடர் அவர்களிடம் பேட்டி காண வந்திருக்கின்றேன். இவர் ஒரு சிறந்த தேயிலை விவசாயி. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு என்ன ஓய்வுங்களா? ஓய்வு தாங்க. சரி, நமக்கு ஒரு 72 வயது முடிப்போகுது. சரிங்க. அதனால சற்று ஓய்வில் தான் இருக்கோம். இருந்தாலும் காடெல்லாம் சுற்றி பார்க்கறது, வெளியில் போகிறது எல்லாம் அப்படியே சகஜமாக போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிங்களா? இப்போதைக்கு தேயிலை வரத்தெல்லாம் பரவாயில்லையா? இந்த நம்ம ஏரியாவில் வந்து டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து சரி வரலாறு காணாத பனிப்பொழிவு இருந்துச்சு. பரவாயில்ல. அதனால இந்த நம்ம ஊர் சுற்றி இருக்கிற கிராமங்கள் அனைத்துமே ஜனவரி பிப்ரவரி 2 மாதமும் பச்சையில பறிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலதான் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு பனியுடைய வேகம் கம்மியாக இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு அது மட்டும் எந்த இலை பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம தான் இருக்குது நம்ம ஏரியாவில். அப்படிங்களா? சரிங்க. நீங்க வந்து பெரும்பாலும் கூட்டுறவு தொழிற்சாலைக்கு இலை போடுவீங்களா இல்லை தனியா இருக்கா? நாம் வந்து எடக்காடு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைக்கு தான் அதிக இலை விநியோகம் செய்கிறோம். சரி. இருந்தாலும் தனியாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இலை கொடுக்குறோம். ஏன்னா இண்டுகோ ஃபேக்ட்ரியிலேயே தலை போட்டுட்டு இந்த விலை வீழ்ச்சினால சமாளிக்க முடியாது. சரி. ஏன்னா இண்டுகோ ஃபேக்ட்ரியில் ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் தர்றாங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் மாதத்துல எல்லாம் காட்டுக்கு எருவு போட வேண்டியது வரும். கூலி ஆளுக்கு சம்பளம் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது வரும். அப்போ இலை பறிக்கிறவங்களுக்கு 10 ரூபா அட்வான்ஸ் முன்பணம் வாங்கி ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால தனியாருக்கு இலை போட்டால் அவங்கள ஒரு 5 ரூபா 6 ரூபாவது சேர்த்து தருவாங்க அட்வான்ஸ் முன்பணம். அதை வச்சு ஒரு எருவு போடுறதோ காட்டு வேலை செய்கிறதுக்கோ கொஞ்சம் சுலபமாக இருக்குங்கிறதுனால தனியாருக்கு ஒரு 50% இலை நம்ம வந்து எல்லாருமே ஒரு 50% மேலே தனியாருக்கு தான் இலை போடுறாங்க. சரிங்க. உங்களுக்கு எல்லாம் அரசாங்கத்தோடும் இருந்து ஏதாவது உர மானியம் ஏதாவது மானியங்களை கிடைக்குதுங்களா? தற்சமயத்தில் சில வருஷமாக அந்த மாதிரி எருவு ஃபேக்ட்ரியில் தர்றதில்லை. சரி. அந்த மாதிரி ஒன்றும் விவசாயிக்கு நன்மை தரும் செயலாக ஒன்றும் காணோம். இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சு, ஒரு 2 ரூபா மானியம் கொடுத்தாங்க. சரி சரி. இப்போ தமிழக அரசு எந்நேரத்துக்கு மானியம் அறிவிக்குன்னு எல்லாரும் காத்து கெடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இந்நேரம் மட்டும் ஒன்றும் செய்தி வரல. அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மானியம் சொல்றாரு, முதல்வர் சொல்வாருன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் சொல்லல. நிச்சயம் நடக்கும். பரவாயில்ல. சரிங்க. உங்களுக்கு வேலை ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க? வேலை ஆட்கள் நமக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. நிரந்தரமாக ஒரு வேலை நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சீசன்ல வேற ஆட்கள் தேவைப்படுதுங்களா? ஆட்கள் தேவைப்படுது. சரி. இப்போ வந்து எல்லாம் மிஷின்ல எடுக்கிறதுனால இப்போ கொஞ்சம் வேலை ஆட்களுடைய சிரமம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா முன்னால் கத்தியிலையோ கையில் பறிக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதுனால இப்போ ஆள் பற்றாக்குறையுடைய பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெளியில் ஆள் கூப்பிட்டுருக்கலாம். சரி சரி. ஐயா, நம்ம சம்மதியை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாம் வந்து ஒசாட்டுபாயில் கிராமத்தில் முள்ளியூர் பஞ்சாயத்து ஒசாட்டி கிராமத்தில் இருக்கோம். சரி. நாம் வந்து பழைய அட்டுபாயில் இத்தலார் கிராமத்தை சேர்ந்த பழைய அட்டுபாயில் ஊரில் தான் நாம் மூதியாதிலிருந்து வசிட்டு வந்திருக்கோம். சரி. சுமார் ஒரு 40 ஆண்டு பின்னாக இப்போ தான் இங்கே ஒசாட்டுபாயில்னு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அந்த ஊரில் வந்து குந்தா அணை கட்டுறதுக்காக, சரி, எமரால்டு டேம்னு 2 டேம் கட்டுறதுக்காகவோ குந்தா நீர்மின் திட்டத்திற்காகவோ பழைய அட்டுபாயில் நாம் இருக்கும்போது 400 ஏக்கர் நிலத்தை அரசு எடுத்துக்கிச்சு. அதற்கு பதிலாக இந்த முள்ளியூர் கிராமத்தில் அந்த நிலத்துக்கு நிலம் கொடுத்து வீடு கட்டுறது இடம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அங்கிருந்து இந்த ஊருக்கு வந்து இப்போ ஒரு 40 வருஷம் ஆகுது. அப்படிங்களா? சரி. நீங்கள் வந்து ஒரு தனியாரா இல்லை இந்த குந்தா கிராமம் இருக்கு இல்லையா, 14 ஊர்னு சொல்லி, அதுக்கு உங்கள் ஊர் சேர்றதா? நாம் வந்து மேற்கு நாடு சீமைக்கு சேர்ந்தவங்க. சரி. வாழையடைய வாழையா எங்களுக்கு தாய் ஊர் குலதேவர் எல்லாம் சாமியெல்லாம் மேலூர். இப்போ நாம் இங்கே வந்திருக்கும் போது இது குந்தா உட்பட்ட இடத்துல இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயம் எல்லாம் நம்முடைய சாஸ்திர பழக்க வழக்கம் எல்லாம் மேற்கு நாடுக்கு சீமையை சார்ந்தது. சரி.
மேலூர் தான் எங்களுக்கு தாய் ஊர். சரிங்க ஐயா, இந்த நாக்குப்பட்டை பற்றி ஏதாவது விளக்க தர முடியுங்களா? நாக்குப்பட்டை பற்றி விளக்கம் சொல்லணும்னா எல்லா 4 சீமையும் இப்போ தற்சமயத்தில் சரி சரி எல்லாம் சீரும் சிறப்புமாக இயங்கிட்டு இருக்குது. அதுலேயும் வந்து நம்ம மேற்கு நாடு சீமை வந்து எல்லா சீமையை விட கொஞ்சம் மேலாகவே இருக்கு. எல்லா பழக்க வழக்கங்களிலும் ஒற்றுமையிலும் இது மட்டும் நல்லா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறதுல நாம் அதை எடுத்து நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். மற்ற சீமையில் எல்லாமே நல்லாமே இருக்குது, நல்லா சீரும் சிறப்போடு நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, உங்கள் ஊர் பொறுத்து மட்டும் ஐயா இந்த தண்ணி எல்லாம் எப்படி கிடைக்குது? தண்ணீர் வந்து இந்த ஒசாட்பால் கிராமத்துக்கு அவலாஞ்சியிலிருந்து தண்ணீர் வருது. அது எல்லாமே கிணறுகள் வெட்டப்பட்டிருக்கிறது. சரி, எமரால்டு கூட்டுநீர் குடிநீர் திட்டம் வாயிலாகவும் தண்ணீர் வருது. சரி, தற்சமயத்தில் தண்ணீர் பஞ்சம் இல்லை, சகஜமாக எல்லாருக்கும் தண்ணீர் நல்லா கிடைக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த ஊர் பற்றி சிறப்பம்சம் ஏதோ ஒரு சொல்ல முடியுங்களா? இந்த ஊர் நாம் வந்து சிறப்பு அம்சங்கிறது வந்து நாம் வந்து அவலாஞ்சி பக்கத்தில் இருக்கிறதுனால சரி சரி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் கொஞ்சம் காற்றின் வேகம் அதிகம், சரி, மழையின் வேகம் அதிகம். அதுலேயும் குறிப்பிட்டு எங்களுக்கு ஒசாட்டுபாலி கிராமம் இந்த காற்று மழையில் ரொம்ப அடிப்படுது. இந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சிறு சிறு ஃப்ளட்டு ஆபத்தான நிலைமையை கூட ஊருக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனால் ஆண்டவ புண்ணியத்தில் இந்த 2-3 வருஷமாக ஒன்றும் அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படல. இருந்தாலும் காற்றின் வேகம் வந்து இந்த ஊருக்கு அதிகமாக இருக்குது. சரிங்கய்யா, உங்கள் ஊரின் குலதெய்வம் என்ன? குலதெய்வம் என்னுடைய மாரியம்மா, எத்தையம்மா. சரி சரி சரிங்கய்யா, இவ்வளோ நேரம் எனக்கு வேண்டி இந்த ரமேஷ் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நேரம் ஒதுக்கி நீங்களும் இப்போ வெளியே கிளம்புறது இருக்கீங்க போல் இருக்கு, அதையே விட்டு எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ஐயா மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா.